இங்க பாரு லூசே, லூசே, லூசே. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. நீ ஓட்டு போடவன எனக்கு. போதுமா. நீங்க ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்க மக்கள் இத்தனை வருஷமா எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை இருந்தது, இத்தனை வருஷமா ஏன் இதை சரி பண்ணல, இனிமே ஜெயிச்சு வந்தா இதை சரி பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு உன் ஓட்டெல்லாம் எனக்கு தேவையில்ல, லூசே, இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? எலெக்ஷன் சமயத்துல ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியில் உங்களுக்கு சொல்லி தரல. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல இப்படி பேசின இவர் யார் தெரியுமா? டிஎம்கேல இதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த எம்எல்ஏவா இருந்த கதிரவன். இவர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி கிட்னி திருட்டு விவகாரத்துல இவரோட பேர் அடிபட்டுச்சு. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 கிட்னி ஆபரேஷன் பண்ணி தான் எங்க அப்பாக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கி கொடுத்தேன். அந்த காரோட விலை 14.5 கோடி. இந்த ஆபரேஷன்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணா நான் எங்க அப்பாக்கு என்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கா மைக்கு பிடிச்சி பேசினால்தான் இவர். நீங்கள் பிரச்சாரத்துக்காக ஒரு தொகுதிக்கு போகிறீங்க. அப்போ அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனையை அந்த மக்கள் சொல்ல தான் செய்வாங்க. சொன்னால் வழக்கம் போல் நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு அவங்களே இப்படி திட்டுறது, உன் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒருத்தரோட ஓட்டு தேவையில்லைன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. இதுவே 100 பேர் கேட்டால், 1000 பேர் கேட்டால், 10,000 பேர் கேட்டால், சரி இத்தனை பேர் நமக்கு ஓட்டு போடலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும்ல. சரிம்மா நான் செஞ்சு கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட மாட்டீங்க அவங்கள்ட்ட. மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் வாக்காளர்களாக இருந்து இவங்களை ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வைக்கிறீங்க. அவங்க உங்கள் தொகுதிக்கு வந்தால் உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக அந்த பிரச்சனையை ஏன் சரி பண்ணலன்னு கேளுங்க. இனிமேல் ஜெயிச்சா எப்படி சரி பண்ண போறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா இங்கே மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் தேர்தல் சமயத்தில் மட்டும் மக்களோட மக்களாக இருந்து அயன் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் மீன் வெட்டுற மாதிரி, ரோட்டில் இருக்கிற குப்பையை பெருக்கிற மாதிரி ஏகப்பட்ட நாடகங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு எங்கே போவாங்கன்னே தெரியாது. அவங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவரோட தொகுதியை மறந்துடுற மாதிரி அவரை ஜெயிக்க வச்ச மக்கள் அவரை மறந்துடாதீங்க. நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கான பதிலும் கிடைக்கும், நீங்கள் கேட்குற விஷயத்துக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும்.